ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். சிங்கப்பூரில் நாங்கள் செஞ்ச ஒரு சிம்பிளான பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே தீபாவளிக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் இருக்கும், ஆனால் பொங்கலுக்கு லீவ் கிடையாது. இது எங்கள் ஏரியா மார்க்கெட்டில் உள்ள தமிழ் கடை. இங்கே பொங்கலுக்கு தேவையான எல்லா விதமான பொருளுமே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு கீழேயும் ஒரு தமிழ் கடை இருக்குது, அங்கேயும் எல்லா பொருளும் கிடைக்கும். இஞ்சி, மஞ்சள், கரும்பு, அப்புறம் தோரணம் கட்டுறதுக்காக மாவிலை எல்லாமும் வச்சுருக்காங்க. அதோட இந்த ஒரு பூலான்பூ, ஆவாரம்பூ கூட இங்கே கிடைக்கிது. எங்கள் ஊர் பக்கம் இதெல்லாம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆடு மாடுக்கெல்லாம் இந்த ஒரு பூலான்பூ, ஆவாரம்பூ, அப்புறம் மாவிலை, வேப்பலை எல்லாம் வச்சு அப்பா மாலை கட்டுவாங்க. நம்மளோட தமிழ் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் தேவையான பொருளை வாங்குறதுக்கு நம்ம லிட்டில் இண்டியா தான் போகணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த ஏரியாவிலையும் இருக்கிற தமிழ் கடைகளில் இதெல்லாமும் வச்சுருக்காங்க. தேக்காவில் வாங்குறதுக்கும் மற்ற ஏரியாவில் உள்ள கடைகளில் வாங்குறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. விலை ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். முழு கரும்பு வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாகவும் கிடைக்கிது. ஒரு துண்டோட விலை $2 சொன்னாங்க. ஒரு முழு கரும்போட விலை $4.50. எங்கள் ஊர் சைடெல்லாம் பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் தான் நான்வெஜ் எல்லாம் சமைப்போம். அதனால் வெட் மார்க்கெட்டில் தேவையானதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வரலான்னு தான் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் February மாதத்தில் சைனீஸ் நியூ இயர் வரும். அதுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கடை போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் மார்க்கெட்டில் உள்ள எம்டி பிளேஸில் இந்த மாதிரி கடைகள்லாம் போடுவாங்க. இது சைனீஸ் நியூ இயர் முடிகிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் பொங்கல் அன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க்கெட்டில் உள்ள தமிழ் கடையில் எல்லா காய்கறியிலையும் ஒன்று போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக ஒரு பேக் எடுத்துக்கலாம். இஞ்சி, மஞ்சள்லாம் நான் மார்க்கெட்டில் வாங்கலை, வீட்டுக்கு கீழே உள்ள தமிழ் கடையில் வாங்கிக்கலான்னு ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இஞ்சி, மஞ்சள் கொத்தோட விலையெல்லாம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். 2 இஞ்சி 2 மஞ்சள் வாங்கியிருந்தேன். 4 பீஸுக்கும் $4 விலை வந்தது. பொங்கல் பானையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் பார்த்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி அதில் இஞ்சி, மஞ்சள் கொத்து எல்லாத்தையும் வச்சோன்னா அடுத்த நாள் வரைக்கும் கொஞ்சம் வாடி போகாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். முதல் நாள் நைட்டே அடுப்பெல்லாம் கொஞ்சம் டீப் கிளீனிங் பண்ணி வச்சாச்சு. அடுப்பு தினமுமே நான் சமையல் முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது தான். இன்றைக்கி இந்த பர்னர்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு பொங்கல் பானை, கரும்பு கோலம் போட்டு தான் கலர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கும் வெளியில் வாசல் பக்கம் கொஞ்சம் பெரிய இடமாவே இருக்கும். அதனால் நான் எப்போவும் பொங்கல் செஞ்சு வாசலுக்கும் வெளியில் வச்சு தான் சாம்பிராணி போடுறது. ஒரு சில வருஷம் நான் இங்கே மண்பானையிலையும் பொங்கல் வச்சுருக்கேன். கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி மண்பானையில் பொங்கல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி அதுவுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்காக பானையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் எல்லாமும் வச்சாச்சு. நாங்கள் எப்போவும் 2 பொங்கல் தான் செய்வோம், வெண்பொங்கல் அப்புறம் சர்க்கரை பொங்கல். பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி எடுக்கும்போது அதை ஃபஸ்ட்டு 2 தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கொட்டிட்டு 3வது வாஷ் பண்ணுற தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். பாலோட சேர்த்து அந்த தண்ணியையும் பானையில் ஊற்றி தான் பொங்க விடணும். ஊரில் அம்மா, பாட்டி எல்லாம் அந்த மாதிரி தான் பொங்கல் செய்வாங்க. அதை தான் நானுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அந்த பானையில் ஃபஸ்ட்டு மஞ்சள் கொத்தோட இலையில கொஞ்சமும் சின்னதாக ஒரு அருகம்புல்லும் சேர்த்து அதுக்கப்புறமா பாலை ஊற்றணும். கூடவே நம்ம அரிசி அலசி வச்சுருக்கிற தண்ணியையும் ஊற்றி 3/4 பானை அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பத்தலைன்னா நார்மல் பச்சை தண்ணியையும் அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு மட்டும்தான் அம்மா இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. வெண்பொங்கலுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு அரிசி அலசின தண்ணியை மட்டும் ஊற்றி பொங்க விட்டால் போதும். ஒவ்வொரு வருஷமும் பெரிய பானையில் சர்க்கரை பொங்கலும், சாஸ்திரத்துக்காக சின்ன பானையில் கொஞ்சமாக வெண்பொங்கலும் செய்வேன்.
சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கி வரணும்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் அந்த அடுப்பை மட்டும் கொஞ்சம் ஹையில் வச்சு பொங்க விடுறது. பொங்கல் வைக்கும்போது எப்போவுமே குறையா இல்லாமல் பானை நிறைவாக இருக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கரெக்டான அளவில் அரிசியை வச்சுடுவேன். பொங்கல் எல்லாம் ரெடி ஆனதும் கடைசியாக சின்னதாக ஒரு துண்டு கரும்பும் வாழைப்பழமும் கட் பண்ணி சக்கரை பொங்கலில் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் செய்கிறது. ஊரில் எல்லாம் பொங்கல் எப்போவுமே வீட்டுக்கும் வெளியில் வாசலில் தான் வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பொங்கல் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே நாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பொங்கலை செஞ்சு வாசலில் கொண்டு வந்து வச்சு தான் சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுறது. போன வருஷம் இந்த இஞ்சி மஞ்சள் கொத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். இந்த பானையில் சுற்றி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த வருஷம் சரியாக இருந்துச்சு. ஊர்லெல்லாம் பொங்கலுக்கும் 11வது நாள் 7வது நாள் அந்த மாதிரி சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. இங்கே அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால மஞ்சளில் ஒரு பிள்ளையார் மட்டும் அம்மா பிடிச்சி வைக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கிற மஞ்சள் பிள்ளையாரில் அருகம்புல் வைக்கக்கூடாதான், பூவும் குங்குமமும் மட்டும்தான் வைக்க சொன்னாங்க. இலையில பொங்கல் எல்லாம் வச்சு படையல் போட்டு ஒரு வழியாக இந்த வருஷத்துக்கான பொங்கலை ரொம்ப சிறப்பாக செஞ்சாச்சு. நம்ம என்ன தான் செஞ்சாலும் பொங்கல் வைபுங்கிறது ஊரில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் சேர்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 1 வயசு 2 வயசு இருக்கும்போது பொங்கல் டைமில் நாங்கள் ஊரில் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களானதுக்கப்புறம் ஊரில் பொங்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. இங்கே ஜனவரியில் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த டைமில் ஊருக்கு போக முடியாது. ஊரில் முன்னாடியெல்லாம் அம்மா வீட்டில் மாடெல்லாம் இருக்கும். பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாமும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க செய்கிற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பச்சரிசியில் மாவு அரைச்சி வீட்டு வாசல் ஃபுல்லாகவும் கோலம் போடுவோம். ஊரில் இருக்கிற ஆடு மாடு எல்லாம் குளிப்பாட்டுறதுக்காக அன்னைக்கு ஆற்றுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த டைமில் ரோடெல்லாம் ஒரே பிஸியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் சிங்கப்பூரில் எங்களோட ஒரு சிம்பிளான பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.